ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும். ஏன்னா யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆளக்கூடிய ராசி. குடும்ப கிரகங்கள் இதோடு ஒன்று சேர்ந்துருக்கு. ஏன்னா 3 நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா குடும்பமாக அங்கே இருக்காங்க. சூரியனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம்லாம் இந்த ரிஷபராசியில் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு குடும்ப ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பம், பந்தவாசம் அதுதான் முக்கியம் அப்படின்னு செயல்படக்கூடிய ஒரு ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா கடந்த ஓராண்டாகவே குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த பரபவ தமிழ் புத்தாண்டாவது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு காத்துட்ருப்பீங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரமா, சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரமா, மிருகசீர நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மிருகசீர நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். சரி, இந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதோடு கூட நாங்கள் கருங்காலி மாலையும் ஒன்றா சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரிஜினல் கருங்காலி மாலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்க, அழகு விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் உடையவங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் நேரம் கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சேர்த்து இந்த ரிஷபராசி என்பர்கள் கண்ணாடி முன்னாடி நின்று தன் அழகை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அழகு சாதன பொருள்கள், வாசனை திரவியங்கள் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் கூட யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த ரிஷபராசி அப்படின்னாவே கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசில் நிறைய கஷ்டங்கள், இந்த அழகு சாதன பொருள்கள்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் வயதாக ஒரு 35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இவங்களுக்கு வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு சின்ன வயசில் இதெல்லாம் கிடைச்சிருக்காது. அதெல்லாம் பெறும்போது இதெல்லாம் நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் செயல்படக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட இவங்க சிக்கனவாதிகளாக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் சிக்கனவாதிகளாக தான் இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வாழ்க்கை துணையை கரெக்டாக பார்த்துப்பாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல வாழ்க்கை துணையை அருமையாக பார்த்து கொள்ளக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தாய், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. குடும்ப உறவுகளுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசியில் இந்த ரிஷபராசி ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இவங்க நிலராசி அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க, ரொம்ப நிதானமாக தான் இருப்பாங்க. ஆனால் கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா தந்தை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் இதில் இருக்கிறதுனால கடுமையாக உழைப்பாங்க. தாய் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரமும் இதில் இருக்கிறதுனால, சந்திரனோட நட்சத்திரமும் இதில் இருக்கிறதுனால நல்ல ஒரு திறமசாலிகளாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய மனதை, உணர்வுகளை மதித்து நடக்கக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீர நட்சத்திரமும் இதில் இருக்கிறதுனால வேகம், அந்த போருக்கு போகக்கூடிய அந்த வேகம், விவேகம் எல்லாம் நிறைந்தவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க, சாதகமான மாற்றமா அல்லது பாதகமான மாற்றமா, என்னென்ன சவால்களை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். வருட துவக்கத்திலேயே தனஸ்தானத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் 2/6/2026 அன்று முதல் 2ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு அமரும்போது நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வருட ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல நிற்கும்போது அவரோடு
கூட வந்து கேது இருக்கும்போது 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் நுழையும் போது நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 9ஆம் இடத்தமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்லும்போது நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தனக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் எண்ணி வாழாமல் தன்னுடைய குடும்பத்திற்காக வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். ரொம்ப யதார்த்தவாளிகள், யாருக்கிட்டையும் எந்த ஒரு பகையும் வந்து இவங்க அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு நட்புணர்வோடு பழகக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். இவங்களுக்கு ஜோதிடத்தின் மீது கொஞ்சம் பற்று இருக்கும். ஜோதிடம் பார்க்கறது, ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து அதற்கேற்ப செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளித்தோற்றத்தில் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாதது போல தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஜோதிடத்தின் மீது அதீத நம்பிக்கை உடையவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு கிரக பயிற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வெற்றி தரக்கூடிய பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த பரபவ ஆண்டில் அபரிவிதமான வளர்ச்சி, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழில் தொடங்குறதுக்கு ஒரு உரிய காலம் அப்படின்னா இந்த ஆண்டை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒருவருக்கு நிலையான வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு நிலையான வேலை கிடைக்கும். நிலையான ஒரு தொழில் அமைய மாட்டேங்குது. ரொம்ப நாளாக வேலைக்கு போகிறேன், ஆனால் அதில் ஒரு முன்னேற்றமே இல்லை, போதுமான வருமானம் இல்லை, சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலான்னு பார்க்குறேன், ஆனால் அந்த தொழில் தொடங்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் புதுசாக ஒரு தொழில் தொடங்குவீங்க. அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். கரெக்டாக பயன்படுத்திக்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை பற்றி ஒரு சில கவலைகளில் இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அந்த கவலைகள் எல்லாமே சரியாகும். முக்கியமாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு பொற்காலம், நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வருமானம் பெறுகிறதுல எந்த ஒரு சந்தேகமே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கட்டாயம் வருமானம் 100% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு சில மனிதர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பக்கபலமாக இருப்பாங்க. பணவரவு மட்டுமல்லாமல் குடும்ப ரீதியாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக தான் இந்த பரபவ ஆண்டு நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. குரு பகவான் ரொம்ப சாதகமாக இருக்கிறார். நல்ல ஒரு கௌரவ பதவி, நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, போகிற இடத்துலலாம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. பங்கு சந்தை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் பங்கு சந்தையில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். புத்திர பிராப்தம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பிராப்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய உழைப்புக்கு, கடினமான உழைப்புக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கல, வருமானத்தில் சின்ன தடை இருந்துக்கிட்டே இருக்குது, நான் உழைக்கிறேன் அடுத்தவன் சம்பாதிச்சுட்டு போகிறான் அப்படிங்கிற இருந்த அந்த நிலை மாறி உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த 2026 பரபவ ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய நண்பர்களால் ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ரிஷபராசி என்பர்களுக்கு புதுசாக காதல் மலரக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு சுப விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ரொம்ப நாளாக எங்களுடைய குழந்தைக்கு நான் வரன் தேடிட்டு இருக்கேன், நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த நம்மளுடைய பெற்றோர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த ஆண்டில் ஒரு முடிவுக்கு வரும். நிறைய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல சம்பவங்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் நடக்கும். நிலையான ஒரு வாழ்க்கை வேணும், நிரந்தரமாக பணி நிரந்தரம் இல்லாத இருந்தவங்களாம் எனக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக போராடிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டில் ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். முன்னேற்றத்துக்கு உண்டான அனைத்து அறிகுறியுமே இந்த ஆண்டில் உங்களுக்கு தென்படும் அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய விடாமுயற்சியும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்குங்க. மனோதிடம் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பலமே. மனோதிடத்தோடு இறங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சிந்தனையில் கூட உங்களுடைய செயல்பாட்டில் கூட இந்த காலகட்டத்தில் நேர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கூட ஒரு நேர்மறையாக ஒரு சில விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
துணிந்து நிற்க போகிறீங்க. எதிர்காலம் பற்றி ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா, அந்த பயம் இந்த ஆண்டில் சரியாகும். உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த ஆண்டில் வெற்றியாக போகுது. யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பார்த்தாங்களோ அந்த ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி வெற்றியாக நிற்க போகிறீங்க. அவங்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவங்களா இந்த அளவுக்கு சாதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்க அந்த கடனெல்லாம் அடைக்கக்கூடிய வழிகள் எல்லாமே இந்த ஆண்டில் தென்படும். சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சவங்க இந்த ஆண்டில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக இந்த வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதை வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையாது, தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அந்த நீண்ட நாளாக வாங்கணும்னு நினச்ச அந்த வாகனத்தை இந்த ஆண்டில் வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் புது வீடு பழைய வீட்டை புனரமைக்கிறதுக்கான பணியெல்லாம் இந்த காலகட்டத்தில் இறங்கலாம். அதற்கான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். பழைய வண்டி வாகனத்தை மாற்றிட்டு கூட புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பள்ளி ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். போதகராக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதுசாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கல்வி கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சுமாராக தான் நான் படிப்பேன், நல்ல டேலண்டாக படிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்த மாணவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க. மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கல்வியில் கூட ஒரு சிலலாம் தடை ஏற்பட்டு மீண்டும் கல்வியை தொடர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்த நம்மளுடைய ரிஷபராசி மாணவர்களுக்கு மீண்டும் கல்வி தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு பெரிய பெரிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கடன் பட்டு ரொம்ப அடைக்க முடியாத இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 பரபவ ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மனதில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதோட கூட மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. கண்டிப்பாக இன்னும் பெருசாக சாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது. மிருகசீடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு பொன்னான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் வரையிலும் எதெல்லாம் கஷ்டமாகவும் நஷ்டமாகவும் முடிஞ்சோ அதெல்லாம் இனி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக அமைப்போது. அரசியலில் இருக்கிறவங்களுடைய உதவி கிடைக்கும். ஒரு சில நலத்திட்டங்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. அதன் மூலிமா உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். தாய் மாமனா கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். உயர்கல்வி தொடர முடியாத இருந்தவங்கள இந்த ஆண்டில் உயர்கல்வி தொடருவீங்க. ஆராய்ச்சி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, கல்வி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனியோடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு வரன் அமையும். அந்த வரன் அமையும் போது கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம். சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க